ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் கதை சொல்கிறேங்க. ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும்னு. 3 நண்பர்கள் ரொம்ப உயிர் நண்பர்களாக இருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எதிரில் சாமிஜி வராரு. சாமிஜிகிட்ட சரி ஆசீர்வாதம் வாங்கலான்னு சாமிஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க 3 பேரும். வாங்கிட்டு அவர் விபூதி கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த பொக்கிஷம் என்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குப்பா. நல்ல உயிர் நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நண்பர்கள்னு சொல்கிறீங்க. நான் சில கேள்விகள் கேட்குறேன். கேட்டுட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சரி கேளுங்க அப்படிங்கிற. நான் ஒட்டுக்கா கேட்க மாட்டேன், தனித்தனியாக தான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி தனித்தனியாக போய் கேட்குறாங்க. முதல் போனவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த பொக்கிஷம் உனக்கு வேணுமா? இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப செல்வாக்காக இருப்பேன். ஃப்ரெண்டு வேணுமா இல்லை பொக்கிஷம் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல போனவர் சொல்கிறாரு, எனக்கு பொக்கிஷம் 3 பேர்த்துக்குமே கொடுத்துருங்க. நாங்கள் 3 பேருமே கஷ்டப்படுறவங்க தான், 3 பேர்த்துக்குமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு தனியாக வேண்டாம், எங்கள் 3 பேர்த்துக்கு கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. சரிப்பா நீ போன்னு அவர் சொல்லிடுறாரு. 2வது போனவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த பொக்கிஷம் உனக்கு வேணுமா? இது உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா பொக்கிஷம் வேணுமான்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கே 2 ஃப்ரெண்டுகளுக்கே கொடுத்துருங்க. அவங்க 2 பேர் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது போனவர் கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா உனக்கு இந்த பொக்கிஷம் வேணுமா? ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா உனக்கு இந்த பொக்கிஷம் வேணுமான்னு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எப்போ வேணாலும் கிடைப்பாங்க. ஆனால் எனக்கு பொக்கிஷம் தான் முக்கியம். எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். எனக்கு பணம் இருந்தால் எத்தனை ஃப்ரெண்டு வேணாலும் எனக்கு வருவாங்க. எனக்கு கொடுங்க சாமிஜி பொக்கிஷத்தை அப்படிங்கிறாங்க. சரி போப்பா அப்படின்ட்டுறாரு. அப்புறம் 3 பேர்த்துக்கும் கொடுக்காம நிற்கிறாரு. 3 பேர்த்துக்கிட்ட 2 பேர்த்துக்கு மட்டும் பொக்கிஷத்தை கொடுத்துட்றாரு. அது 3வது போனவர் கேட்குறாரு, ஏன் எனக்கு கொடுக்கலீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க, ஒருத்தர் எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் என்னன்னாரு, 3 பேர்த்துக்குமே பங்கி கொடுன்னு சொன்னார். ஆனால் நீ மட்டும் என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு விட எனக்கு பொக்கிஷம் தான் முக்கியம். ஃப்ரெண்டுக்கு எப்போ வேணாலும் கிடைப்பாங்க, ஆனால் பொக்கிஷம் கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனால் நீ ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இல்லை, அதனால் உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்போ சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, உனக்கு பொக்கிஷம் போச்சு. உண்மையாக இருந்திருந்தீன்னா நான் உனக்கும் கொடுத்துருப்பேன். ஃப்ரெண்டுக்கு நீ உண்மையாக இல்லை, ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீ சலனப்பட்டுட்ட, அதனால் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் அந்த முனிவர். இதுலேருந்து என்ன தெரியுங்களா? எப்போவுமே நம்ம நேர்மையாக நாம் எப்போ இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கஷ்டப்பட்டாலும் பொக்கிஷம் கிடைக்கும். அதை விட்டு ஃப்ரெண்டை விட பொக்கிஷம் தான் நாம் பெருசுன்னு நினச்சோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும், பொக்கிஷம் போயிடும். இதுதாங்க இந்த கதை.